11ஆம் வகுப்பு கணிதவியலில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளை பயிற்சி 1.2ல் 5வது கணக்கு பார்ப்போம். இயல் எண்களின் கணத்தில் r என்பது 2a + 3b = 30 எனில் a or b என வரையறுக்கப்படுகிறது. ஆறில் உள்ள உறுப்புகளை எழுதுக. அது தற்சுட்டு, சமச்சீர், கடப்பு, சமான தொடர்பா என்பதை சரிபார்க்க. ஆறில் உள்ள உறுப்புகளை எழுதுகனா நம்ம வரிசைச்சொடி கணக்கில் நமக்கு எப்பயும் போல் செய்வோம் இல்லையா, அது மாதிரி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான். நம்ம என்ன எழுதணும், a, b. எங்கே இருக்குது, பிலாங்ஸ் டு இயல் எண் எண்ணுன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, 2a + 3b = 30ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போனா 2a வந்து எப்படி இருக்கணும், 2a = 30 - 3b/2. நம்ம வந்து மதிப்பு வந்து பிரதியிட்டு செய்கிறோம். இப்போ வந்து என்ன செய்கிறோம், கீழே வந்து a வந்து என்னது இரட்டைப்படை, இது ஈக்குவல் டு 2a + 3b = 30ன்னு இருக்குது. That implies 2a = 30 - 3b. அப்போனா a = 30 - 3b/2. இப்போ வந்து நம்ம வந்து மதிப்பு பிரதியிடும் பிக்கு. கீழே வந்து 2ன்னு இருக்கிறதுனால இரட்டைப்படை எண்கள் வர்ற மாதிரி நம்ம வந்து என்ன செய்கிறோம், மதிப்புகளை பிரதியிடுறோம். இப்போ வந்து பிக்கு வந்து நம்ம மதிப்பு 2ன்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, 6 வரும். 6னா வந்து 30ல் 6 போச்சுன்னா 24. 24/2 12. அப்போனா வந்து நம்ம வந்து டேபிளர் காலங்கணக்காக கொடுக்கலாம். இல்லை நம்ம இப்படி செய்ய வேண்டாம், இப்படி தான் செய்யணும் அப்படின்னா கூட செய்யலாம். என்னது, பிக்கு வந்து என்ன கொடுக்குறோம், நம்ம பிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 கொடுக்குறோம். ஏன்னா இங்கே இரட்டைப்படை எண் இருக்கிறதுனால நம்ம இரட்டைப்படை எண் கொடுத்தால்தான் கணக்கு வந்து எளிமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பிக்கு வந்து 2 கொடுக்குறேன். பிக்கு 2 கொடுக்கும்போது என்ன வரும், ஏக்கு வந்து 12. r = 12, 2. அடுத்து பிக்கு வந்து 4 கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பிக்கு வந்து 2 கொடுக்குறேன். அப்போனா a வந்து என்னது, 30 - 6/2. 24/2னா என்னது, 12. அதான் இங்கே போட்டிருக்கேன். அதே போல் தான் நம்ம என்ன செய்கிறோம், அடுத்து பிக்கு வந்து 4 கொடுக்குறேன். 4 கொடுக்கும்போது என்ன வரும், a வந்து 4 - 3 12. 30ல் 12 போச்சுன்னா 18. 18/2 9. 9/4. அடுத்து பிக்கு வந்து 6 கொடுக்குறேன். 6 கொடுக்கும்போது என்னது, 18. 30ல் 18 போச்சுன்னா 12. 12/2 6. அடுத்து பிக்கு வந்து 8 கொடுக்குறேன். 8 3 24. 30ல் 24 போச்சுன்னா 6. 6/2 3. புரியுதாம்மா? எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, அதுக்கு ஒன்று மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். மற்றதை நீங்களாகவே செஞ்சு பாருங்கள். ஒன்றுனா பிரதிட்டு பாருங்கள். பியோட மதிப்பு வந்து இரட்டைப்படை எண்களில் கொடுத்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து பியோட மதிப்பு வந்து போட்டு கண்டுபிடிச்சி நம்ம ஏயோட மதிப்பு கண்டுபிடிச்சிக்கலாம். இதான் வந்து என்னது, நம்மளுக்கு கொடுத்த தொடர்பு 6 கிடச்சிருக்கு. 6ல் உள்ள உறுப்புகளை எழுதுக. உறுப்புகளை எழுதிட்டோம். இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இது வந்து தற்சுட்டா, சமச்சீரா, கடப்பா, சமான தொடர்பா என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தற்சுட்டுன்னு வரும்போது என்ன வரும், அந்த உறுப்புகளை வந்து அந்த உறுப்பாகவே நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து தற்சுட்டுன்னு எடுக்கும்போது 12 12ன்னு இருக்கணும். இங்கே 12 12 இருக்கா, இல்லை. இங்கே என்ன இருக்குது, 12 2ன்னு இருக்குது. அப்போனா இது வந்து என்னது, தற்சுட்டு அல்ல. 12 12 12 6ல் இல்லை. அதனால் இது வந்து என்னது, r தற்சுட்டு அல்ல. அடுத்து சமச்சீர் வரும்போது என்ன வரும், உங்களுக்கு 9 4 இருக்குது. 4 9 இருக்கா, அதுவும் இல்லை. 9 4 இங்கே இருக்குது, பிலாங்ஸ் டு r இருக்குது.
ஆனால் 4 9 இருந்தால் தான் வந்து என்னது அது வந்து சமச்சீராக இருக்கும். அப்போனா என்னது ஆர் வந்து சமச்சீர் தொடர்பு அல்ல. அடுத்து கடப்பு. கடப்புன்னு பார்க்கும்போது இங்கே என்ன கடப்பு வந்து என்ன இருக்குது உனக்கு 12 2 இருக்குது. 2 வச்சு வேறு ஏதாவது இருக்குதா? இல்லை. 6 இல்லை. 3 8 எதுவுமே கிடையாது. தெளிவாக வந்து கடப்பு தொடர்பு அல்ல. தெளிவாக ஆர் கடப்பு தொடர்பு அல்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரை கண்டுபிடிச்சாலே போதும் இந்த கணக்குகளுக்கெல்லாம். அடுத்து தேர்ஃபோர் எதுவுமே இல்லாதனால ஆர் வந்து ஒரு சமான தொடர்பாக இருக்க முடியாது. இருக்க முடியாது.